சென்னையிலிருந்து நெல்லைக்கு வந்த அரசு விரைவு பேருந்துல துப்பாக்கி மற்றும் அரிவாள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் நெல்லையில பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று இரவு கேளம்பாக்கத்திலிருந்து விரைவு பேருந்து ஒன்று கிளம்பி புறப்பட்டு கோயில்பட்டி வழியாக திருநெல்வேலிக்கு இன்று காலை 11:30 மணிக்கு வந்திருக்கிறது. வந்த பேருந்து நெல்லை அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனைக்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பணிமனையில வழக்கமாக சுத்தம் செய்யக்கூடிய பணியை ஊழியர்கள் ஈடுபட்ட போது அந்த சென்னையிலிருந்து நெல்லை வந்த ஒரு அரசு விரைவு பேருந்துல ஒரு துப்பாக்கி மற்றும் ஒரு அரிவாள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விரைவு போக்குவரத்து கழக மேலாளர் மூலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் தலைமையில போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்ட போது துப்பாக்கி மற்றும் அரிவாள் இருப்பதை பார்த்த ஊழியர் எங்கிருந்தது என்ற குறித்த தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள், தடை அறிவியல் பிரிவினர் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் தகவல் சொல்லப்பட்ட நிலையில அவர்கள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு அந்த தடயங்கள் மற்றும் கைரேகை உள்ளிட்டவர்களை பார்த்துவிட்டு அந்த துப்பாக்கி மற்றும் அரிவாள் ஆகியவை பறிமுதல் செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த பேருந்துல வந்த பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடமும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பேருந்துல அந்த 9ஆம் நம்பர் இருக்கையில இந்த பேருந்துல துப்பாக்கி மற்றும் அரிவாள் கண்டறியப்பட்ட நிலையில இந்த 9ஆம் நம்பர் இருக்கையை பதிவு செய்தது யார் எங்கிருந்து வந்தார் என்பது குறித்த கோணங்களும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. துப்பாக்கி மற்றும் அந்த அரிவாள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு அந்த அறிவியல் ஆய்வகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து பணிமனையில விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசு போக்குவரத்து கழக பணிமனையில துப்பாக்கி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தால வண்ணாரப்பேட்டை பகுதி முழுவதுமே தற்போது பரபரப்பான சூழ்நிலையில் காணப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.